வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் இலக்கியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பழந்தமிழ் இலக்கியம்ங்கிற ஒரு பெரிய புதையல நமக்கு திறந்து காட்டின உரையாசிரியர்கள்னு சொல்ற அந்த மாபெரும் அறிஞர்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அந்த பயணத்தை இப்ப நாம தொடங்கலாம். இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளால முடியுமா? நம்மள நிறைய பேருக்கு இது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல. ஏன்னா காலம் போக போக மொழி மாறும், வார்த்தைகள் மாறும், அதோட அர்த்தமும் மாறும். அப்போ நம்ம முன்னோர்களோட ஞானம் காலப்போக்குல நம்ம கிட்ட இருந்து விலகி போயிடுதா என்ன? ஆமா, அதுதான் உண்மை. சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், இலக்கண நூல்கள்னு எத்தனையோ பொக்கிஷங்கள் சாதாரண மக்களால மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் வந்த புலவர்களால கூட சுலபமா புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துச்சு. அதெல்லாம் அறிவு நிரம்பி வெளியிற புதையல் பெட்டிகள் மாதிரிதான். ஆனா அதை திறக்கிற சாவிதான் யாருக்கிட்டையும் இல்லாம இருந்துச்சு. சரி, அந்த புதையல் பெட்டி மேல அப்படி என்ன பூட்டு போடப்பட்டிருந்துச்சு? முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா முக்கியமா 3 தடைகள் இருந்துச்சு. முதல் தடை மொழி. அப்ப இருந்த செய்யுள் மொழிக்கும் நாம இன்னைக்கு பேசுற மொழிக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப். ரெண்டாவது இலக்கணம். தொல்காப்பியம் மாதிரியான நூல்கள்ல இருக்கிற விதிகள் ரொம்ப நுணுக்கமானது, சிக்கலானது. கடைசியா பண்பாடு. அந்த பாட்டெல்லாம் எழுதின காலத்துல இருந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாது இல்லையா? அதனால அதோட உண்மையான அர்த்தத்தை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. இவ்ளோ தடைகள் இருந்தும் அந்த புதையல் எல்லாம் எப்படி இன்னைக்கு நம்ம கைக்கு வந்துச்சு? அந்த பூட்டையெல்லாம் திறந்த சாவி எது? இங்கதான் நம்ம கதையோட ஹீரோஸ் வராங்க. அவங்க தான் உரையாசிரியர்கள். அந்த பழந்தமிழ் இலக்கியத்துக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்த மாபெரும் அறிஞர்கள். உரையாசிரியர்னா யாரு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ஒரு கைடு மாதிரி. ஒரு புத்தகத்துல இருக்கிற புரியாத வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்றது, சிக்கலான இலக்கணத்தை விளக்குறது, அந்த நூல் சொல்ல வர்ற ஆழமான கருத்தை தெளிவுபடுத்துறது, இதுதான் அவங்களோட வேலை. அவங்க வேலை வெறும் வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றதோட நின்னுடல. அதெல்லாம் ஒரு பகுதி தான். கடினமான வார்த்தைகளை விளக்குவாங்க, சிக்கலான இலக்கணத்தை தெளிவுபடுத்துவாங்க. ஆனா அதுக்கும் மேல ஒவ்வொரு பாட்டோட பின்னாடி இருக்கிற கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் நமக்கு விளக்குவாங்க. ஏன் ஒரு கவிஞர் என்ன மனநிலையில ஒரு வரியை எழுதியிருப்பாருன்னு கூட ஆராய்ஞ்சு சொல்லி அதோட உண்மையான அர்த்தத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதனாலதான் உரையாசிரியர்களை நாம வெறும் மொழிபெயர்ப்பாளர்களா மட்டும் பார்க்கவே முடியாது. அவங்க காலத்தால அழிஞ்சு போயிருக்க வேண்டிய ஒரு பெரிய அறிவுச் செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்த பண்பாட்டு காவலர்கள். அவங்க கட்டுன அந்த பாலத்து மேலதான் நம்ம இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். சரி, இந்த உரையாசிரியர்கள் சில முக்கியமான நூல்களுக்கு எப்படி உயிர் கொடுத்தாங்கன்னு சில உதாரணங்களை பார்த்தா அவங்களோட அருமை நமக்கு இன்னும் நல்லா புரியும். முதல்ல தமிழோட ஆணிவேர்னு சொல்லப்படுற தொல்காப்பியம். தமிழ்ல நமக்கு கிடைச்ச மிக பழைய இலக்கண நூல் இதுதான். இதோட விதிகள் இல்லாம தமிழ் மொழியோட கட்டமைப்பையே நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியாது. இது வெறும் ஒரு புத்தகம் இல்ல, ஒரு மொழி எப்படி இயங்குதுங்கிறதுக்கான ஒரு சாவி. இந்த ஒரே ஒரு நூலுக்கு மட்டும் எத்தனை பெரிய அறிஞர்கள் உழைச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இளம்பூரணர், சேனாவரையர், பேராசிரியர், நச்சினார்க்கினியர்னு ஒவ்வொருத்தரும் அவங்க பார்வையில தொல்காப்பியத்தோட சிக்கலான சூத்திரங்களை நமக்காக ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க. இவங்களோட உழைப்பு மட்டும் இல்லைன்னா தமிழ் இலக்கணத்தோட வேறையே நாம இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உலக பொதுமறையான திருக்குறள். 2 வரியில இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தத்துவத்தையும் அடக்குன ஒரு அற்புதம். ஆனா அந்த 2 வரியோட ஆழத்தை நம்ம முழுசா உணரணும்னா உரையாசிரியர்களோட துணை நமக்கு கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திருக்குறளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10 பெரிய உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறதா வரலாறு சொல்லுது. இதுவே இந்த நூலோட முக்கியத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல குறளோட பொருளை நமக்கு விளக்கியிருக்காங்க. அந்த 10 பேர்ல பரிமேலழகர் எழுதின உரைதான் மத்த எல்லாத்தையும் விட தலை சிறந்ததுன்னு இன்னைக்கும் கொண்டாடப்படுது. அந்த அளவுக்கு அது நுட்பமானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கு. மத்த உரைகளுக்கெல்லாம் ஒரு மணிமகுடம் மாதிரி அது விளங்குது. இலக்கணம், அறநூல்கள் இது மட்டும் இல்ல. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி மாதிரி பெரிய காப்பியங்களுக்கும் உரையாசிரியர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அந்த காப்பியங்களோட கதையையும் பண்பாட்டு கூறுகளையும் நம்மால இப்போ தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நாம இப்போ சில நூல்களை மட்டும்தான் பார்த்தோம். ஆனா இந்த உரையாசிரியர்களோட பங்களிப்பு வரலாற்றுல ஏற்படுத்தின தாக்கம் என்ன, அதை இறுதியா பார்க்கலாம். 13வது நூற்றாண்டுல இருந்து 18வது நூற்றாண்டு வரைக்குமான காலத்தை உரையாசிரியர்களோட பொற்காலம்னே சொல்லலாம். அதுக்கப்புறமும் அந்த மரபு நின்னுடல. 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல உவேசா மாதிரியான அறிஞர்கள் இந்த பழைய உரைகளை எல்லாம் தேடி பிடிச்சு அச்சுல ஏத்தி மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த அறிவு விளக்க அவங்க அணையாம பாத்துக்கிட்டாங்க. மறுபடியும் அதே புதையல் பெட்டி கதைக்கே வருவோம். ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இந்த உரையாசிரியர்கள்ங்கிற திறவுகோள் மட்டும் இல்லனா தமிழோட இலக்கிய புதையல் கால வெள்ளத்துல மூழ்கி நமக்கு கிடைக்காமலே போயிருக்கும்.
இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவங்க உழைச்சதால தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புலவரோட குரலை, அவரோட சிந்தனைய இன்னைக்கு நம்மால கேட்க முடியுது. அவங்க தான் செத்துப்போன காலத்துக்கும் வாழ்ற காலத்துக்கும் நடுவுல ஒரு உயிருள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். உரையாசிரியர்கள் வெறும் அறிஞர்கள் மட்டும் கிடையாது, அவங்க நம்ம பண்பாட்டோட பாதுகாவலர்கள். அவங்க திறந்து வச்ச கதவு வழியா தான் நாம இன்னைக்கு நம்ம பெருமையான கடந்த காலத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது மாதிரி சாவி செய்யறவங்க இல்லைன்னா உங்க கலாச்சாரத்தோட எத்தனை பொக்கிஷங்கள் என்றென்றைக்குமாக பூட்டியே கிடக்கும்.